அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பலன்களை நாம் காண்கிறோம். ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 11ஆம் தேதி வரை 138 நாட்களுக்கு சனி பகவான் வக்கரம் அடைகிறார். சனி வக்கரம் பெறுவது தங்களுக்கு நன்மை. இதுவரை 5ஆம் இடத்தில், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், புத்தி ஸ்தானத்தில், புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து சில சோதனைகளை கொடுத்தார். தற்சமயம் வக்கரம் அடைவது தங்களுக்கு நன்மையை அளிக்கும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிபி பேஷன்ஸ், சுகர் பேஷன்ஸ் போன்றவருக்கு நல்ல விதத்தில் உடல் ஆரோக்கியம் அடையும். சிறிய மருத்துவ சிகிச்சையினால் உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். குடும்பம் நன்றாக இருக்கும். நடைபெற்ற சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், வளைகாப்பு போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை தங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி பண வரவுகள் அனைத்தும் உண்டு. கொடுக்கல் வாங்கல் சீராகும். தாங்கள் கடனாக கொடுத்த பணம் நல்ல விதத்தில் திரும்பி வரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆனால் தொழிலில் நேரடி கண்காணிப்பு தேவை. தொழிலாளர் ஒத்துழைப்பில் நேரடி கண்காணிப்பு தேவை. வியாபாரிகளுக்கு லாபம் பெருகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ள அன்பர்களுக்கு நல்ல லாபங்களை பெறுவார்கள். தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்றவற்றில் ஈடுபடும் அன்பர்களுக்கு பண உறவுகள் அபரிமிதமாக இருக்கும். உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர்கள். பிறரால் முடிக்க முடியாத காரியங்களை தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். நல்ல பெயர் எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் அனைத்தும் கிடைக்கும். அரசியல் துறையில் புகழ் பெறுவீர்கள். நல்ல விதத்தில் பதவிகள் கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். விவசாயிகளுக்கு பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். வருமானம் உண்டு. கலைஞர்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் சிலர் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று கலை நிகழ்ச்சிகளை நடத்தலாம். அதனால் ஆதாயம் உண்டு. சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய பெண்களுக்கு நல்ல விதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டு நல்ல பரிசுகளை பெறலாம். கோவிலுக்கு சென்றால் சிவன் கோயிலில் நல்லெண்ணெய் வாங்கிக் கொடுங்கள். கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யுங்கள். வீட்டில் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும். ஆக சனி வக்கரம் அடைவதால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நன்மைகளே பெருகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளீட்ஸ் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியும் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் சொல்லி வந்தாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில எதிர்பாராத திருப்ப கண்ட வாழ்வில் நடந்து விடுகின்றன. அந்த திருப்பத்தை தரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தான். அந்த வகையில் பார்க்கும்போது கர்மாவினுடைய முழுமையான பலனை தரக்கூடியதுல சனி பகவான். மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நற்பலனை கூட்டியோ குறைத்தோ தரக்கூடிய சனி பகவான் தான். இவன் தடுத்தால் எவன் கொடுப்பான் என்கின்ற கருத்துக்கு இவனே பொருத்தம். அந்த வகையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மீன ராசியில தன்னுடைய அங்கு இருக்கின்றார். அங்கே பாத்தீங்கன்னா அவர் வேற ராசிக்கு மாறல. அந்த ராசியினுடைய நட்சத்திரத்துக்குள்ளேயே மாறுற. உதாரணமா பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி பாத்தீங்கன்னா 1ஆம் பாதத்தில இருந்து புரட்டாதி 4ஆம் பாதம் மாறுகின்ற ஒரு நிகழ்வு, ஒரு சின்ன அசைவு கூட நம் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடும். அதிலும் சனி பகவானை சொல்லவா வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சம சனியாக இருக்கின்றார்.
அதே நேரத்துல குரு பகவானுடைய பார்வை எடுத்துக்கிட்டா 1, 2, 3, 4, 5ஆம் பார்வை பெறுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை குருவின் பார்வை இருக்கின்றது. அதே நேரத்தில் சனி பகவானோ பஞ்சம சனியாக இருக்கின்றார். இடையிலே இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பார்ப்போமா? விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம் தாங்க. குருவின் 5ஆம் பார்வை பெற்றும் கூட எந்த விதமான பலனை நோக்கி நகரவில்லையே என்று கலங்கிய உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல வாய்ப்பை தருகின்றார். காரணம் என்ன? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பஞ்சம சனியா இருந்து குரு தரக்கூடிய யோக பலன்களை தடுத்து வந்தார். இனி கவலையே பட வேண்டாம். அவருடைய சின்ன அசைவுங்க, சனி பகவானுடைய சின்ன அசைவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விருச்சிக ராசிக்கு 138 நாட்கள் அருமையான சந்தர்ப்பம். வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை தான் சனி பகவான் அமைத்து தருகிறார். என்னுடைய அனுபவத்துல கொடுப்பவன் யோககாரகன் ராகுவாக இருந்தாலும் கூட சனி கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. இவன் தடுத்து விட்டால் யாரு கொடுத்தாலும் அதை முழுமையாக பெற முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தை, தொழில் அமைந்தாலும் கூட முழுமையா அனுபவிக்கணும்னா கர்மாவினுடைய பலது உங்க கர்மாங்க அப்படின்டுவாங்க ஜோதிடத்துல போனா கூட. அத்தகைய நிலையில பார்க்கும்போது சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும்னா கண்டிப்பா தரும். இது அருமையும். சனி பகவானே உங்களுக்கு வழிவிடுகின்றார். சனி பகவானே இழந்ததை திரும்ப தருவதற்கு துணை நிற்கின்றார். சனி பகவானே நல்ல தொழிலை அமைத்து தருகின்றார். சனி பகவானே பிரிந்தவரை ஒன்று சேர்க்கின்றார். சனி பகவானே கஷ்ட காலத்திலிருந்து உங்களை காப்பாற்றுகின்றார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நிம்மதி தரும் வக்ர பயிற்சி. இந்த வக்ர பயிற்சியில முழுமையான நற்பலனை பெறக்கூடியவர் யாருன்னா நீங்க தாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு இந்த பார்வை கிடைக்காதா என்று நம்ம காத்திருக்கிறோம். அதுதான் குருவினுடைய 5ஆம் பார்வை. அந்த குருவின் பார்வை பெற்றும் பலனை அனுபவிக்க முடியாத ஒரு காலகட்டம். கடந்த கால கசப்புகளும் எதிர்காலத்துல பயமும் இல்லாத அற்புதமான காலம். குருவினுடைய முழுமையான பலனை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய திருமணமாயினும், தொழிலாயினும், வாழ்வாயினும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு காலமாக அதைத்தான் ஒரே வரியில் சொன்னேன். அது மட்டும் கிடையாதுங்க, நிம்மதி தரும் வக்ர பயிற்சின்னு தான் இதை நான் சொல்லுவேன். இந்த வக்ர பயிற்சியை நிம்மதி தரக்கூடியது விருச்சிக ராசிக்கு. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும், அதே நேரத்துல ஒரு கவலையா, துன்பமா, தொழில் அல்ல வாழ்க்கையா அந்த நிலை மாறும். விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனியின் தாக்கம் இந்த காலகட்டம். அதே நேரத்துல 2026 சனி வக்ரம் விருச்சிக ராசியை எப்படி பக்குவப்படுத்த போகிறது என்றால் அருமையான பாடம், அற்புதமான ஒரு பாடம். ஒரு மனிதன் வாழ்க்கையில கீழே விழுவதோ, கவிழ்ந்து போவதோ, நிலைகுலைந்து போவதோ பெருசு இல்லைங்க. அந்த நிலையில தான் அவன் எந்திரிச்சு நிக்கிறான் பாருங்க, அதுதான் சனி. அந்த நிலையை சனி பகவான் தருகின்றார். நல்லது கெட்டதை புரிபடிய வைக்கிற ஒரு அருமையான காலகட்டம். நண்பனுக்கும் விரோதிக்கும் வித்தியாசம் தெரியாமல் பழகிய உங்களுக்கு அந்த வேறுபாட்டை விலக்கி தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். தன்னுடைய வாழ்வை முதல்ல பார்த்துக்கோ. உங்களை நீங்க பார்த்துங்க. ஓடி ஓடி உறவுக்கும் மற்றவர்களுக்கும் உடைத்தீர்களே, உங்களை ஒரு செல்லா காசாகத்தானே மதித்தார்கள். இனி அந்த நிலை மாறும். ஒரு சுமதாங்கி போல, ஒரு ஏணியை போல பிறருக்கு வாழ்ந்த உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். குடும்பத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு காலகட்டம். கணவன் மனைவி உறவுக்குள்ள இருந்து வந்த கசப்புகள் மாறுகின்ற ஒரு அற்புதமான தருணங்க. இதை நீங்கள் சரியாக அமைத்துக் கொண்டால், இந்த சேமிப்பை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொண்டால், இந்த புண்ணிய பலனை நீங்கள் முழுமையாக வைத்துக் கொண்டாலே போதும். கவலையற்று நிம்மதியாக வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். என்னுடைய அனுபவத்துல மகா கணபதியினுடைய அருளும், அனுமனுடைய அருளும், திருத்தணி பாதஸ்ரீ அருளும் சேருமானால் நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள். இதுவரை நல்லது கேட்டது புரியாத புதிராக இருந்தவங்க வாழ்க்கையில வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடியவங்க வாழ்க்கையில நிம்மதியான ஒரு தருணம். நீண்ட நாள் வருத்தி நோய் நொடியிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். பயந்து செத்து பிழைத்த அந்த நிலை மாறி நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம். ஒரு குறுகிய காலம்தாங்க. இப்ப நீங்க சரியாக உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாலே போதும். வருகின்ற காலம் அற்புதமான ஒரு காலமாக, நிம்மதியான ஒரு காலமாக அமையும். அந்த நிலையை விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம், இந்த நேரம், இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு தரும். கவலையே பட வேண்டாம். என்னுடைய அனுபவத்துல மகா கணபதியினுடைய வழிபாடு அற்புதம். ஒரு முறை திருநெல்வேலிக்கு போயிட்டு அங்க உச்சிஷ்ட மகா கணபதியின் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம், ஏன் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்திலேயே உச்சிஷ்ட கணபதி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு சென்று
ஒரு அருகம்புல் மாலை சார்த்தி மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தடைபட்டு போன குருவினுடைய முழுமையான பார்வை பலனை பெறுவதோடு சனி பகவானுடைய அர்த்தாசிரம சனியின் பிடியில் இருந்து விலகுகின்ற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை சனி பகவானே அமைத்து தருவார் இந்த சனி வக்ர பயிற்சியில. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது? பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் ஆல்ரெடி பஞ்சம சனியில இருக்காங்க. இவங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனியே இருக்கான். உனக்கு என்னப்பா பஞ்சம்? நீ ரொம்ப இளம் வயசு விருச்சிகம்மா, உனக்கு நீ திருப்பி திருப்பி லவ் பண்ற, திருப்பி அந்த பொண்ணு வந்து பிரேக்கப் பண்ணி போதா, இல்ல நீ திருப்பி லவ் பண்ற, திருப்பி உன் வாழ்க்கையில அந்த பையன் போயிடுறானா, இதுதான் உன்னோட பஞ்சமா, இதை நான் போக்கிட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மத்தியம வயசு, வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்றோம், வீடு கட்டுறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே சக்சஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இருக்க வச்சுக்குமா, கண்டிப்பா இந்த காலகட்டத்துல வீடு கட்டுவீங்க. இதுக்கான ஒரு பிராப்தத்தை சனி பகவானே ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேங்க, இதுதான் என்னோட பஞ்சம். வெளிநாட்டுக்கு போகணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன், இதுதான் என்னோட பஞ்சம். ஆக இவங்களுக்கு என்னென்ன பஞ்சமோ அத்தனையும் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனியே இருக்காரு. இது ரொம்ப நல்லது ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனா இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி இதெல்லாம் கொடுப்பாரா அப்படின்னா கவலைப்படணுன்ற அவசியமே இல்லம்மா. காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சாலும் குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வையில இருக்காரு. ஆக ஆட்டோமேட்டிக்கா எல்லா நல்லதும் செய்ய போற 2028 வரைக்கும். நிறைய விருச்சிகம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கடந்த வருஷம் அவங்க கஷ்டப்பட்டதுக்கு சனிதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடந்த வருஷம் அவங்க கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு குரு பகவான் அஷ்டமத்து குருவா இருந்து நிறைய விருச்சிக ராசிகள் ஒரு அவப்பேரு, அவமானம், அவசொல் சந்திச்சாங்க, சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் சந்திச்சாங்க, ஹெல்த் இஷ்யூஸை சந்திச்சாங்க. குடும்பத்துல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மரியாதை அப்படின்றது இழந்துச்சு. சேர்க்க சரியில்லாம போனதுனால யாரோ செஞ்சதுக்கு நம்ம பழிக்கு பலிக்கடை ஆயிட்டோம், பழிப்பாவத்துக்கு ஆளாயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எல்லாமே மாறி போச்சு. குருவே வந்து பாக்கிய குருவா இருக்காரு. சோ எல்லாமே நல்லது. அதுக்கும் மேல இப்ப பஞ்சம சனி விருச்சிக, அதாவது வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்ற பயம் இருக்கும். பயப்படணுன்ற அவசியமே இல்லம்மா. ஏன் அப்படின்னா வக்ரகதியே அடைஞ்சாலும் குருனோட உச்ச பார்வையில இருக்காரு. 2028 வரைக்கும் உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல தான் சனி இருக்காரு. ஃபர்ஸ்ட் நல்லது. ரெண்டாவது, இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பாவத்துக்கு அதிபன் அப்படின்னா 3 மற்றும் 4ஆம் பாவத்துக்கு அதிபன். இவங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். என்னோட முயற்சி அப்படின்ற பட்சத்துல விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல முயற்சிகள் இருக்கும். அந்தந்த முயற்சிகளை அங்கங்கே அப்படியே போட்டு வந்துட்டு இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா இவங்க ஒரு விஷயத்த ஒரு முறை செய்வாங்க, 2வது முறை செய்வாங்க, 3வது முறை மிஞ்சி செய்வாங்க, 4வது முறை தூக்கி செய்யவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அரைவாசி கிணறு தாண்டுவாங்க, முழு கிணறு தாண்ட மாட்டாங்க, இல்ல முக்காவாசி கிணறு தாண்டுவாங்க, பின்னோக்கி வந்துருவாங்க. இப்ப நாங்கெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போது, நீங்கெல்லாம் இந்த கதை படிச்சீங்களான்னு தெரியல, ஸ்கூல் படிக்கும் போது ஒரு நரி கதை வரும். அந்த நரி வந்து எக்கி பார்க்கும், உயர்ந்த ஒரு பெரிய கொத்து திராட்சை இருக்குமா, எக்கி பார்க்கும், அந்த திராட்சை சாப்பிட முடியாத பட்சத்துல சீச்சி இந்த திராட்சை புளிக்கொண்டு போயிடுமா. இந்த மாதிரி ஒரு கதை நாங்க படிச்சிருப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க பல முயற்சிகள் செஞ்சுட்டு அது முடியாத பட்சத்துல ஐயோ இது கடவுளே நம்மளுக்கு இது வந்து வேண்டாம் சொல்றாரு, நம்ம ஒதுங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப எங்கெங்க எந்தெந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் முயற்சி செஞ்சிருந்தாங்களோ அந்த பல முயற்சிகள்ல சில முயற்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? என்றோ செய்த நல்லது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்றோ விதைச்ச நல்லது இன்னைக்கு நான் அறுவடை செய்யறேன் அப்படின்ற மாதிரி சில முயற்சிகள் ரொம்ப ஆசையா ட்ரை பண்ணிருப்பாங்க, அது சக்சஸ் ஆயிடுமா. என்னன்னா இது நான் அப்ப அவ்வளவு ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல, இப்ப டக்குன்னு கிடைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இது சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்திருப்பாங்க. அடப்போங்கப்பா, தம்பியாவது தங்கச்சியாவது அண்ணனாவது எல்லாம் வந்து சும்மாப்பா, எல்லாம் போய் எல்லாம் வேஷம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி இருப்பாங்க. இப்ப அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இவங்களை புரிஞ்சுட்டு இவங்க கிட்ட வந்து இவங்களோட இளைய சகோதரர்கள்ல வந்து இவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா பழகிறதுக்கு உறவாடுறதுக்கான வாய்ப்பு இது சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னு கம்ஃபர்ட் விரும்பிகளா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. விருச்சிகம் அந்த மாதிரி ஆசைப்படும். ஓகேங்களா? தப்பு இல்லையே, ஆசைப்படுவாங்க. என்னன்னா கார், நான் எப்ப பாரு சாதா கார்லாம் போறதா, எனக்குன்னு ஒரு கெத்து இல்லையா? நான் போனா ஆமா லக்ஸரி கார், நான் சாதா ஒரு 7 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் கார்லாம் சீச்சி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வத்திப்பட்டி மாதிரி இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேவியா வாங்கணும், நல்லா வந்து ஹைஃபையான வண்டி வாங்கணும், ஜாக்குவார் வாங்கணும், பென்ஸ் வாங்கணும். ஆசைகள் அப்படின்றது நல்லா வந்து கெத்தா இருக்கும், ரொம்ப ஸ்டேட்டஸ் கருதி அப்படிதான் இவங்களோட ஆசைகள் இருக்கும். அந்த மாதிரி ஆசைகள் இருக்கு. நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யணும், வெளிநாட்டுல வீடு வாங்கணும், அங்கே பிஆர் வாங்கணும், ஒரு லக்ஸரியஸான ஒரு பிளாட் வாங்கணும், ஒரு போஷ் ஏரியால ஒரு பிளாட் வாங்கணும், ஒரு இண்டிபெண்டன்ட் வீடு வாங்கணும். இப்படி பல ஆசைகள் இருக்கு. எங்க அம்மா எப்பயுமே எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே எப்படி அப்படின்னா இந்த தனுஷர் ஒரு படத்துல சொல்லுவாரு பாத்தீங்களா,
அவன் பாரு அவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பேரு கார்த்தி, பேர்ல கூட பாரு எனக்கு வில்லன் பேரு ரகுவரன் அப்படி பாரு பாத்தீங்க. அந்த மாதிரி எங்க அம்மா அவனுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும், என்ன கண்டுக்கவே கண்டுக்காது. எங்க அம்மாக்கு என் மேல பாசமே கிடையாது. இப்படி யோசிக்கிறவங்களா இருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்க தாய் சார்ந்து சில ஆசைகள் நிறைவேறும். அதே மாதிரி அவங்க கம்ஃபர்ட் குறித்து நிறைய ஆசைகள் வச்சிருந்தாங்கல்ல, நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைவேறாத டிசையர்ஸ் இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அதுல சிலது சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார், சிலது நிறைவேற்றி கொடுப்பார். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பீரியட், அதாவது முதல் 100 நாட்கள் சனி பகவானால வக்ரகதியே அடைஞ்சிருந்தாலும் இத்தனை நல்லது நடக்க போது, கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா மேம். அடுத்து பிற்பகுதியில வரக்கூடிய ஆமா. அந்த 40 நாட்கள். ஆமா, அடுத்து அந்த பிற்பகுதி 40 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ஆனா குருனோட பார்வை இல்லை. வக்ரகதி அடைஞ்சாலும் சனி பஞ்சம சனி தானம்மா, நிறைய நல்லது கொடுப்பாரு, கவலைப்பட வேண்டாம். ஆனா நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் நடுவுல கிடைச்சிருக்கும். முற்பகுதி அந்த 100 நாட்கள்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். அம்மா கிட்ட ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும், குடும்பத்துல கிடைச்சிருக்கும், தம்பி தங்கச்சி கிட்ட கிடைச்சிருக்கும், வேலை செய்யற இடத்துல கிடைச்சிருக்கும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிற்பகுதியில அந்த அங்கீகாரம் திருப்பி காணாம போற மாதிரி தோணும் நம்மளுக்கு. நம்மளோட ரெக்கக்னைசேஷன் அப்படின்றது, நம்மளோட ஐடென்டிட்டி அப்படின்றது நம்ம தேடக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ரெக்கக்னைசேஷன் அப்படின்றது டிலே ஆகும், ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. பெருசா யோசிக்க வேணாம். நம்மளுக்கான ரெகக்னைசேஷன் நம்ம பாட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா அது வந்தே தீரும். யார் தடுத்தோ அது நிக்காது அப்படின்றத தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும் போதும். கண்டிப்பா மேம். யார் தடுத்தாலும் உங்களுக்கு வர வேண்டியது உங்ககிட்ட தான் வந்து சேரும். அது எங்க போயிட போகுது, அந்த ஒரு எண்ணம் இருந்தா மட்டும் போதும், வாழ்க்கையை நம்ம சிறப்பா கொண்டு போயிடலாம் இல்லையா? சோ இப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல எந்த கடவுளை வணங்கலாம்? விருச்சிகம் எப்பயுமே முருகனை கெட்டிமா, முருகன்தா வேலோன் மயிலோன். நீ வந்து விருச்சிகம் சக்சஸ் அப்படின்ற டெஸ்டினி அடையணும் அப்படின்னாலும் நீ முருகனை கெட்டிமா பிடிச்சிக்கோ, முருகனை விட்டுறாத. எங்க முருகனை பார்த்தாலும் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணு, அதுவே உங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சு. கண்டிப்பா மேம், சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். நன்றி. காதலில் எச்சரிக்கை வந்துருச்சு. என்னங்க நடக்க போகுது காதல் வாழ்க்கையில? இல்ல பிரேக்கப் ஆக போதா, ஒண்ணு சேர போறோமா, என்னதான் நடக்க போகுது? தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் நின்று இருப்பேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம், வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுல கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்றேன். விருச்சிக ராசி காலச்சக்கரத்துடைய 8வது ஒரு ராசி, மறைவு ராசி, மறைவு ஸ்தானம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? 8ஆம் வீடு அப்படின்றது சனியோட பிடியில இருக்கு. யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? தெரியல. உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சனி வக்ர பயிற்சியை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். 138 நாட்கள் என்ன நடக்க போகுது. சனி பகவான் வக்ரமாக போறாரு மீன ராசியில. பட் 8ஆம் வீடு, காலச்சக்கரத்துடைய 8ஆம் வீடு சனியின் பிடியில தான் இருக்கு அப்படின்னா அது வந்து மிகையாகாது. ஏன்னா இது வந்து பாருங்க, ஒரு மனிதனுடைய பிறப்பு, இறப்பு, கஷ்டம், துன்பம், ரீபர்த்ன்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, மாற்றங்கள் சொல்லுவாங்க, அச்சம்னு சொல்லுவாங்க, பயம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மறைவு விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு மறைவு ஸ்தானமானது இந்த ஒரு 8ஆம் வீடு. இது வந்து சனியோட ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய வீடு. இது நிறைய பேருக்கு தெரியாது. சனியோட ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய வீடு தான் இந்த 8ஆம் வீடு விருச்சிகம். இது என்னதான் செவ்வாயோட ஆதிக்கத்துல இருந்தாலும் அவரு தான் இந்த வீட்டோட ஓனர் தான். நான் அதெல்லாம் ஏதோ சொல்ல வரல. பட் ஆதிக்க கிரகமானது சனி பகவான் தான். இந்த சனி பகவான் என்ன பண்றாரு? உங்க ராசியில இருந்து எங்க இருக்காரு? 5ஆம் வீட்டுல இருந்து வக்ரமாக போறாருங்க. அதுவும் 1 இல்ல 2 இல்ல 138 நாட்கள். 5ஆம் இடம் என்பது என்னதுங்க? காதல், லவ், ரொமான்ஸ், உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய குழந்தைகள் ஸ்தானம், சில்ட்ரன்ஸ், இது எல்லாமே பாக்யஸ்தானம் சொல்லுவாங்க. சோ இந்த சனி பகவானுடைய பார்வைகள் எங்கெல்லாம் விழுது, இந்த சனி பகவானோட பார்வையை வச்சுதான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ சனி பகவானோட பார்வை எங்கெங்கெல்லாம் விழுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் வீட்டுக்கு விழுது, ராசியில இருந்து 11ஆம் வீட்டுக்கு விழுது, ராசியில இருந்து 2ஆம் வீட்டுக்கு விழுது. சோ இந்த டைம் பீரியட்ல லவ் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கவங்களும் சரி, லவ் பண்றவங்களுமே சரி, ஒரு வாட்டி ரீதிங்க் பண்ணுங்க. உங்க ரிலேஷன்ஷிப் பர்ஃபெக்டா இருக்கா? உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இதை மேரேஜ் வரைக்கும் உங்களால கொண்டு போக முடியுமா?
இது ஒரு கமிட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப்பா, இல்ல நம்ம ஏதாவது ஒரு இடத்துல பாதிக்கப்படுறோமா, நம்ம ஏமாற்றப்படுறோமா, இதெல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் ரீதிங்க் பண்ணணும் இந்த ஒரு 4 மாச காலம். இல்ல இது ஒரு பர்மனண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ல மாறுமா, இல்ல ஏதோ ஒரு வகையில இது ஒரு பிரேக்கப் ஆயிடுமா அப்படின்னு கொஞ்சம் நீங்க நிறுத்தி நிதானமா யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் தான் இந்த ஒரு தருணம். அவசரப்படக்கூடாது. இந்த டைம் பீரியட்ல சடன்னு மேரேஜ் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லி தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. நிதானம், கவனம், எச்சரிக்கை தேவை. அதான் சொன்ன எச்சரிக்கை, காதலில் எச்சரிக்கை விருச்சக ராசிக்கு. ஏன்னா விருச்சகம் வந்து ரொம்ப டீப்பா லவ் பண்ணுவாங்க, ரொம்ப டீப்பா காதல்ல எது பண்ணாலுமே. இப்ப ஏதாவது படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டீப்பா இறங்கி போய் படிப்பாங்க, அடியாள வரைக்கும் போய் அது என்ன இருக்குன்னு அப்படியே கத்துக்கிட்டு வர்றது. அதே மாதிரி லவ் பண்ணாலுமே அதே கதை தான். இவங்க எந்த அளவுக்கு டீப்பா இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய லவ்வர் வந்து நம்ம கிட்ட டீப்பா இருக்கணும், நம்ம கிட்ட அந்த டீப்பான ஒரு லவ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டீப்பான கம்யூனிகேஷன், அந்த ஆழமான அந்த காதலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும் விருச்சகம். அந்த இடத்துல அது கிடைக்காதப்ப அது என்ன ஆகும்னா மனம் உடைஞ்சு போகும், மனம் நொறுங்கி போகும். இந்த வக்கர காலத்துல நீங்க எதுல கேர்ஃபுல்லா இருக்கீங்களோ இல்லையோ, காதல் வாழ்க்கையில கண்டிப்பான முறையில கேர்ஃபுல்லா இருக்கணும். பார்ட்னரை ரொம்ப கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. பெண்கள் வந்து எஸ்பெஷலி பெண்களுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவானது நான் போடுறேன், ஆண்களா இருந்தாலும் கவனமா கேளுங்க. உங்களுடைய பார்ட்னரை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு காலகட்டமானது உங்களை பின்னோக்கி நகர செய்து எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க வர முடிவெடுக்கல, இல்ல உங்க பார்ட்னருக்கு தேவையான விஷயங்கள் எதுலதான் நீங்க தவற விட்டீங்க அப்படின்றத ஒரு சுட்டி காட்டக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான். அதனால ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். அதே மாதிரி 7ஆம் இடம் என்பது திருமணம், மேரேஜ் வீட்டையும் பார்க்கிறாரு. சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலமாக திருமணஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. சரி, திருமணஸ்தானத்தை மட்டும்தான் பார்த்தாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது மட்டும் இல்லாம 5ஆம் வீட்டுல இருந்து 11ஆம் பாவகமான உங்க லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. 2 முக்கியமான ஸ்தானம், ஒன்னு 7, இன்னொன்னு 11. சரி, இதுதான் விட்டோம்னா 2ஆம் ஸ்தானம் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. சோ மேரேஜ் பண்ணி இது குடும்பத்துக்குள்ள நீங்க கொண்டு வரணும், ஒரு ஃபேமிலியை நீங்க அமைக்கணும் அப்படின்னாலுமே சனியோட வக்ர பார்வை, வக்ர கதி அப்படியானது உங்க லைஃபை வந்து கொஞ்சம் புரட்டி போடக்கூடிய ஒரு காலகட்டம், முடிவுகளை சரியா நீங்க எடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வந்து மாறும். அது மட்டும் இல்லாம இந்த டைம் பீரியட்ல குருவோட பாதிப்புமே உங்களுக்கு ஏற்படுது. ஏன்னா குரு எங்க இருக்காரு அதையும் நீங்க கவனமா பாருங்க. உங்களுடைய ராசியில இருந்து குரு பகவான் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்து இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலமா சனி வக்ர சனியை பார்க்க போறார். சரிப்பா, இது நல்லதா கெட்டதா? நல்லதா இருந்தாலும் சொல்லுங்க, கெட்டதா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க மாத்திக்கிறோம் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். சரி, இது வந்து நல்லதுதான். ஏன்னா குரு வந்து பாருங்களேன், உங்க அது 9ஆம் பாவத்துல இருக்காருன்னு பேர், பட் உங்க ராசியை பார்க்கிறாரு. உங்க ராசியில இருந்து சனி பகவானையும் பார்க்கிறாரு. அதே மாதிரி குரு பகவான் 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. சோ இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாத்தையுமே வந்து குரு வந்து தன்னுடைய பார்வையால வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாரு. அது ஓகே, அது ஒண்ணும் தப்பு இல்லை, கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது தப்பு இல்லை. என்னாலும் சனிதாங்க, சனி கர்மா தாங்க, சனிதாங்க. அவரோட வேலை என்னவோ அது சிறப்பா செய்வாரு. இது யாருக்கெல்லாம் அந்த தாக்கம் அதிகமா இருக்கும் அதே நீங்க நோட் பண்ணணும். எல்லாருக்கும் அந்த தாக்கம் அதிகமா இருக்காது, புரியுதுங்களா? குறிப்பிட்டு நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு 20 வயசுல இருந்து 35 வயசுல இருக்கவங்களுக்கு இந்த தாக்கம் நிச்சயமாக அதிகமா இருக்கும். உங்க நண்பர்களா இருக்கலாம், இல்ல உங்க ரிலேட்டிவா இருக்கலாம், ஏன் இந்த வீடியோ பாக்குற நீங்களே கூட இருக்கலாம். இந்த 20 வயசுல இருந்து 30 வயசு வயதுனருக்கு நிச்சயமாக இதோட தாக்கம் வந்து அதிக அளவுல இருக்கும். அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல இப்ப சனி தசை நடக்குது வச்சுக்கோங்க, சனி புத்தி நடக்குது, இல்ல குரு தசை நடக்குதுனாலும் நீங்க ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது, லவ் ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமை தேவை அப்படின்ற ஒரு டைம் பீரியட் தான் நான் பாக்குறேன். சரி, வேற படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு, ஏன்னா 5ஆம் இடம் என்பது படிப்பு, எஜுகேஷன். சில பேர் வந்து படிப்புக்காக லவ்வரை விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படலாம், இல்ல குடும்பத்தை விட்டு போகக்கூடிய ஒரு சூழல், தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ வந்து நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க, திடீர்னு இந்த ஒரு 4 மாச காலம் வந்து உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல படிப்புக்குன்னு ஒரு தள்ளி போகக்கூடிய, ஒரு மதுரைக்கோ கோயம்புத்தூருக்கோ போகக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பா ஏற்படும். ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்படுறதுக்குரிய காலகட்டம் தான் இது.
உங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸை வந்து நீங்க எப்படி மெச்சூர்டா ஹேண்டில் பண்றீங்க, எவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்றீங்க, இது எல்லாத்தையுமே சனி சோதிப்பார். எந்த அளவுக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டிக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கு, அதை ஹேண்டில் பண்ணி கரெக்டா முடிக்க முடியுமா, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா, உங்களோட லைஃப் நீங்க முன்னாடி கொண்டு போக முடியுமா, இதெல்லாம் இந்த வக்ர காலத்துல சனி உங்களுக்கு சோதனையாக நிச்சயமா கொடுப்பாரு. ஆனா அந்த சோதனையும் வெற்றியாக மாறும். குரு உச்சத்துல இருக்காரு, சோ பயப்படவே வேண்டாம். ஓகேவா? மொத்தத்துல இந்த சனி வக்ர பயிற்சி ஆனது இந்த 138 நாட்கள் அறிவியல் பூர்வமா சனி பகவான் பின்னாடி நகர மாட்டாரு. ஆனாலும் கூட பூமியின் சுழற்சி பாதையில இருந்து பார்க்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பின்னாடி போற மாதிரிதான் இருக்கும். நம்ம பொறுமையா இருந்து தெளிவா முடிவு எடுக்கும் போது இந்த சனி நம்மளுக்கு எடுக்க மாட்டாரு. ஏன்னா குரு பலமா இருக்காரு. அதனால ஓகேவா? சோ தைரியமா இருங்க, நல்லதே நடக்கும். துலா ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், இல்ல அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு அமிச்சா அவன் இப்ப கொஞ்சம் திருந்துவான், அவனுக்கு இப்ப கொஞ்சம் புரிய வரும், இப்பயாவது அவன் ஒழுங்கா முடிவு எடுப்பான் அப்படின்னு யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி மறக்காம ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.